இப்போ ஒரு கால் ஒருத்தர் தை மாசம் இறந்துடுறாருன்னு வச்சுக்கங்களேன், ம். அடுத்த மார்கழி வருறதுக்கு 11 மாசம் அவர் வெயிட் பண்ணணும். அப்பதான் அந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க. அவர் புண்ணியமே பண்ணியிருந்தாலும், அந்த ஆத்மா சொர்க்கவாசலுக்கு எதிர்த்த மாதிரி வெயிட்டிங்ல தான் இருக்கணும். திறந்ததுக்கு பிறகு தான் உள்ள போ முடியும். ம். ஆனா மார்கழி மாசம் இறக்குறவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்? ஆல்ரெடி அங்க சொர்க்கவாசல் திறந்திருக்கு. சொர்க்கத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ம். அங்க போயிட்டு இந்த 30 நாள் சொர்க்கம் அனுபவிப்பாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 25ஆம் தேதி இறக்குறாங்க. மார்கழி மாசம் 25ஆம் தேதி இறக்குறாங்கன்னா, அந்த 5 நாள் சொர்க்கத்துல அதுக்கு பிறகு தான் அங்க டிவைட் பண்ணப்படும். இவங்க எவ்வளவு பாவம் பண்ணுனாங்க, எவ்வளவு புண்ணியம் பண்ணுனாங்க, ம்ஹ்ம். எத்தனை காலத்துக்கு இவங்க நரகவாசியா வாழணும், எத்தனை காலத்துக்கு இவங்க சொர்க்கவாசியா வாழணுங்கிறது அதுக்கு பிறகு தான் நிர்ணயம் பண்ணப்படும். ம். சொர்க்கத்துல தான் இது முடிவு பண்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் விளக்கமா சொல்லலாம். மனைவி அமைவதெல்லாம் சொர்க்கத்துல நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமா. அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆமா, இல்லையா? ஆமா. சொர்க்கத்துல தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது.